நண்ப வணக்கம். என்னோடய வீடியோ பார்த்து ஒரு 200 பேர் 100 பேர் 50 பேர்னு பார்த்துருப்பீங்க. அது உண்மையாக இல்லையான்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்புனீங்களா இல்லையானும் தெரிஞ்சிருக்காது. உங்கள் மகன், உங்களுக்கு இருக்க ஒரே மகன், ஒரு முன்னாள் காதலி, அது உங்கள் சொந்தமாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கைவிட்டு போனதை கஷ்டப்படுறாளேன்னு திருப்பி கூப்பிட்டு வந்தா, 3 பிள்ளையோட கூப்பிட்டு வந்து ஒரு வாடகை வீடை பிடிச்சி குடி வைக்கிறான் அப்படின்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ஏற்றுக்கிருவீங்களா? உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசுவாங்க? யார் பொண்டாட்டியோ இன்னார் மகன் கூப்பிட்டான்னு அசிங்கப்படுத்த மாட்டாங்களா? உங்கள் மகன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான்? அவன் சிலிண்டர் போட்டுக்கிட்டு சிலிண்டர் தூக்கி சம்மந்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்றலாம். இந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியுமா? இன்றைக்கி அந்த பிள்ளைங்களாம் படித்து பெரிய ஆளாக இருக்குது. இன்றைக்கெலாம் அந்த பிள்ளைங்க படித்து பெரிய ஆளாகி நீ யாரான்னு கேட்குது. சரியா? இன்றைக்கி அவன் அனாதையாக இருக்கான். அவங்க அம்மா இருக்கு, அப்பா இல்லை. சரியா? இப்போ அவன் தப்பை உணர்றான். உதவி பண்ண அந்த ஜென்மங்களுக்கு ஊரில் அம்புட்டு கடன் வச்சுருந்தாங்க. அந்த திருமணம் பண்ணதில் அம்புட்டு கடன் வச்சு அம்புட்டு சிக்கலில் இருந்தாங்க. 3 பிள்ளை எப்படி வளர்க்க முடியாமல் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லி 10 வருஷம் கழித்து பார்க்காம இருந்தே போய் கூப்பிட்டு வந்து வாழ்க்கை கொடுக்குறான்னும் போது அவனுக்கு பதில் மரியாதை நீங்கள் கோடியாலாம் கொடுக்க வேணாம். என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா வார்த்தை? என்ன பெரிய செஞ்சுட்டே நீ, உனக்கு என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும் உங்கள் மகனுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டால்? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இதை பார்க்குற இளம் வயது நண்பர்களுக்கும் சரி, என்ன மாதிரி முதுமையாக 50 வயசை தாண்டவங்களாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து பெற்றோர்கள் பேச்சை கேளுங்க. நல்ல பொண்ணாக பாருங்கள், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. மாப்பிள்ளை மச்சான், அப்போ உங்களுக்கு ஒரு புது சொந்தம் வரும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வரும். இன்றைக்கி என் நண்பர் அனாதையாக இருக்கான். அவனுக்கு ஒன்றுனா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் அந்த பொம்பளை ஒரு பெண் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க, நம்புகிறாங்க, முழு மூச்சை நம்புகிறாங்க. உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி உண்மையை தான் சொல்லுவாங்க. அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும், ஒஸ்ட்டான கேரக்டராக இருந்தாலும், இது உண்மையாக இல்லையா? இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? உங்கள் மகன் இப்படி செஞ்சால் விளக்கமாத்த கொண்டு அடிப்பீங்களா இல்லையா? இதை சொல்லுங்கள். அடின்னு அடித்து அந்த 3 பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டு அவளையும் விட்டுட்டு வாடான்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஒரே மகன். நன்றி, வணக்கம்.